ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். என் வாத்தியாருங்க இங்கே நீங்கள் வர சொன்னீங்க. என்னடா இந்த பக்கம் வந்திருக்கா? இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கதையை பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஐயோ சார் வரண்டாரே, அடிக்க போறாரு. சார் உள்ள வரலாமா? சார் உள்ள வாங்கடா, ஏன் விடுறாங்க? வாடா. இல்லை வர வேண்டியதானே? இது உட்கார சண்டை உள்ள உட்கார. கேட்கணுமா? சரி பசங்க நடந்துட்டாங்க. தினேஷ் இது ஹெட்ஃபோன்லாம் அங்கே போட்டுறக்கூடாது, வச்சு இன்னும் ஒருத்த வரணும்ல, ஜாலியாக உட்காரு. ஆமாம், அந்த எம்ஜிஆர் அவ்வளோதான் மம்சை நாயகமாக சொல்லுவீங்க. எங்கே போனான் பையன்? ஆளை காணும், தூங்கிட்டானா? இங்கே ஓட்டானா? வருவானே பையா. சரி வரட்டும். வந்துட்டாயா? பாடா வா மம்சை நாயகா. வந்தோடனே படிச்சிட்டியா? வேலை ஏதாவது களைச்சி தூர்வாட்டு வந்துருப்பானோ? ஏய்
உங்களுக்குலாம் நாங்கள் நடத்துகிறது புரியுதோ புரியலையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நடத்துகிறோன்னு ஏதாவது பசங்க படிக்கிறாங்க, அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, நல்லபடியாக அதாவது நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குண்டா வாத்தியார்மார்களுக்கு. ஸ்கூலில் தான் பாடம் எடுத்தோம் அப்படி கிடையாது, டியூஷன் எடுக்கிற வாத்தியார்மார்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸ்கூலில் இருக்கிற அதை விட ரொம்ப சந்தோஷமாக நடத்துவாங்க. அவங்க முன்னாடி கோவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்கள் தப்பு பண்ணதால கோவம் போடுவாங்க. அப்பப்போ வாத்தியாருங்க ஒரு சொல்லுவாங்க, இதை பண்ணுறா, இதை படிடா, இதை எடுத்து படிடா, நல்லதுடா, இது தெரிஞ்சுக்கூடா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அதான் நீங்கள் வர்ற ஃப்யூச்சருக்கு அதான் உதவும். நீங்கள் நாட்டு மறந்துட்டு சூசாண்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எங்களுக்கும் குறைஞ்சிப்பார் வாத்தியார்மார்களுக்கு. உங்களுக்கு தான் வருங்காலத்தில் உங்களோட வழிகள். அதனால் நான் சொல்கிறேன், அதாவது இந்த ஆசிரியர் சொல்கிறேன், ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். நல்ல இன்ட்ரோவா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். என்னதுடா டைட்லா? ஏய், நான் அவனுக்கு புத்துமே தானே சொன்னேன். ஏய், உட்காந்து பண்றா, பஸ்ல உட்காந்து பண்றா. ஓகே சார், படிச்சிடும் சார். எல்லாம் படிக்கிறான். அம்மா வரிசையா உட்காந்து படி சார் சொல்லிட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், இன்னொருத்தர சொல்லு. யாரு ஒரு நாள் வந்திருக்கீங்க, ஒரு நாளும் கிடையாது, டெய்லி வந்திருக்கீங்க, குறிப்பிட்டதான் வந்திருக்கீங்க, படிங்க. லீவில் வந்திருக்கீங்க, லீவில் வந்தாலும் ஒரு ஜாலிக்கு வந்திருக்கீங்க, அது கூப்பிட்டுருக்கீங்கன்னா சரி லீவ்லேயே கொஞ்சம் நேரமாக படிக்கட்டுமே, ஏன்னா இப்போ கடைசி முடிய போகுது நாள், அதனால நான் கூப்பிட்டுருக்கேன். படிங்க. சரி, நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதலாமா? நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதாமல் ரெடியாக வந்துடும். ஓகே ஓகே சார். என்னடா வந்து பசங்க என்ன கேட்குறாங்க சார்? இல்லைண்ணா சார், ஆம்பளைங்களுக்கு மட்டுமே டியூஷன் நடத்துவீங்களா சார்? பொம்பளைங்களுக்கு கிடையாதா சார்? கேள்வி யார் கேட்டது? இல்லை நான் கேட்கல சார், பசங்க எதுவும் கேட்குறாங்க சார். இல்லை அவங்களுக்கு கவலையாக இருக்கு சார். நாயே வா சப்பா அம்மா விளையாடுறது கேள்வி உட்காந்து படி. தேங்க்யூ. படிக்கிறேன். ஒன்றும் சார் சும்மா அந்த சேர்ந்துட்டேன் பொருளுடைய என்ன படிக்கிட்டேன். ஆம்பளை சும்மாவா இருக்கலாம். சரி அதுதான் நான் நாளைக்கு வாத்தியார் மாதிரி பயந்துட்டு வரேன். நீங்கள் தான் வேறு ஏதாவது செஞ்சு விட்டுவாங்க. அவன் தான் நீ வந்து பேசிட்டு அவனை பேசுவேன். எனக்கு தலை கொடுத்து இருக்காங்க. நீதே பேசிட்டு நீதை கேட்ட ஓகே. சரி கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே உங்கப்பா பார்த்து போனோம், கவனம் போடணும்ப்பா. ஓகே போயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார், கிளம்புறோம் சார். வாங்க கிளம்புங்க. நாளைக்கு போவோம்டா டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காருல, எல்லாம் படிச்சுட்டு வாங்க. போட்டோம் நல்லா பார்க்கூடாது. எப்படியா நாளைக்கு விட்டு அடிக்கோண்டா. இல்லை அடிக்கிறோம் அடுத்த அடிக்கல, விட்டு அடிக்கிறோம். சரி கிளம்பு. நேரத்துக்கு கூட சொல்லி
பரவாயில்ல கிட்டாக தான் இருக்காங்க மேலே போட்டோம் அவ்வளோ இல்லை பார்த்து இன்னொரு ஒரு மாதிரி சரி வராங்க பசங்க. படிக்கலடா படிக்கலடா சுத்துண்டா இன்னைக்கு சார் வரலாமா சார் வரலாமா வாங்கடா ஏழமாடா இருக்கீங்க என்னமோ இந்த துணி கடையாத மாதிரி வரலாமா சார் வரலாமா உட்காருங்களா இன்னைக்கு சண்டையா உட்கார அதே அப்புறம் உட்காரலாம் விட்டு அடிக்கணும் ஆஜல் வந்துட்டான்னு தெரியல இன்னும் படிக்கலை அப்புறம் படுத்தான் தூங்கணும் ரைட்டு முடிக்கிறேன் ஆமாம் ரைட் சொல்லுங்க. நம்ம இப்போ என்ன டெஸ்ட் வைப்போம் நமக்கு தெரியும் டேபிள் மேலே என்ன இல்லை ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க விட்டுக்கிட்டு வச்சுருக்காங்களோ யார்ட்டையும் இல்லை சார் உண்மையாக சொல்லுங்கடா சார் என்கிட்ட இல்லை சார் இல்லை சார் பிட்டு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பாரு என்ன தினேஷ் நீ வச்சிருக்கியா ஏன்டா சார் என்ன சார் என்ன போய் இப்படி நினைக்கிறீங்க சார் சரி ஆட்டோ இல்லை ஓகே ஃப்ரீயாக சார் நான் பேப்பர் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துலாமா ம் சார் நான் வந்துட்டேன் சார் ஏண்டா ரேட்டு சார் காட்டாச்சு எடுத்து கட்டிட்டு வந்தேன் நல்லா கட்டிட்டேன் சார் எதுவுமே இல்லை சார் கட்டிக்கிட்டு தானே இவ்வளோ சார் சரி வந்துடக்கூடாது எல்லாம் சாப்பிடணும் உட்கார் உண்மை நாட்டு வாங்க இது எடுத்தோம் இல்லையா சோடா வாங்கி ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் பேக் வாங்கி ஸோ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் கொடுத்துருவேன் சரி நீ பேப்பர் தாங்க உட்காருச்சு சரி சரி எழுதுங்களா விட்டு யாரும் கேள்வி வச்சுக்கணும்ல கரெக்டாக யாரும் தெளிவாக எழுதுங்க ஓகே நீங்களாம் இப்போ இந்த பெரிய பிரச்சனைங்க அதாவது தினேஷ் ராஜுகளும் 14 டேபிள் எழுதுங்க அந்த பக்கம் உள்ளவங்க 2 டேபிள் அந்த மாதிரி 4 டேபிள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எழுதுங்க ஓகே எல்லாரும் குரூப்பாக எழுதுங்க யாரும் பார்க்க மாட்டோம் ஓகே ஓகே சார் அஜய் தினேஷ் கிட்ட இருந்த உட்காரு முடியாது சார் போக சொல்கிறாங்க போ அவ்வளோதான் சார் எழுதுறோம் சார் சார் ஒன்றும் இல்லை சார் சார் ஒன்றும் இல்லை சார் அவன் கடலை நினைக்க சித்தி இல்லை யாரும் கேட்கக்கூடா இல்லை ஒன்று சார் சொல்கிறீங்க யாருமே கேட்கக்கூடா நீங்களாம் எழுதுக்கூடா இந்த கேட்கறதுனா பிடிச்சுமா என்ன போகுது சார் ஒன்றும் இல்லை சார் தப்பா நினைச்சா சார் சார் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன் சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் சும்மா இருமுனை சார் சும்மா இருமுனா
அது சொன்னாங்க மேட்டர் சார். பேப்பரை கரெக்ட் பண்ணிடுறது இங்கே என்ன போய் சேர்க்கணும் ஓகே சரி நான் வச்சுட்டேன் தப்பாக கொடுத்தீங்களா பேப்பர் வச்சு இதெல்லாம் நிறைய பார்த்தா இல்லைங்க சொல்லுங்க ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் டேய் பார்த்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது நீங்கள் எதுவும் ரொம்ப பட்டம் ஆஸ்கர் எதுவும் வாங்க போகிறது கிடையாது பார்த்து இல்லாமல் படித்து புரிஞ்சது தெரியலையா சார் அப்படின்னா படிச்சுட்டு போயிருக்கு சார் இப்படி சொல்லுங்கள் நாங்கள் வாத்தியாருங்க வையா போகிறோம் இப்படி சொல்லுங்களேன் வாத்தியாருங்க வையா போகிறோம் உன்னை பேண்ட் திருட்டி அடிக்க போகிறோம் புரிஞ்சுக்கோங்கடா இன்னைக்கு அப்படி பண்ணாதீங்க சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு சாரி கொண்டு வரேன் சாரி நீங்கள் மனசு நினச்சிக்கோங்க என்ன ஓகே கடி பார்த்து எழுதுறீங்க உங்கள் மனசுக்குள்ள நீங்களே சாரி கேட்டுக்கோங்க இல்லை வாத்தியார்ட்ட கேளு சரிப்பா நான் எதுவும் நினைக்கலப்பா வாத்தியாருங்க அதான் நினைப்பாங்க அதை தாண்டி என்னைய மாதிரி நான் சொல்லலை டியூஷன் வாத்தியார் இருந்தால் நான் ஸ்கூலில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எடுத்திருக்கேன் நிறைய பேர் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நான் கோவப்பட்டாலும் எதுவும் கோவப்படும் நீங்கள் இந்த தப்பு இனிமேல் செய்யக்கூடாதுன்னு கோவப்படுவோம் தவிர தப்பாக நான் கோவப்படுவேன் என்ன சரியா சரி சரியா சரியான்ட்டேன் சாரி சரி எல்லாம் கிளம்புறீங்களா பார்த்து கவனமாக போகணும்லையா இன்னொரு நாள் பார்ப்போம் ஓகே கிளம்புங்க நேரம் ஆச்சு பண்ணி போயிட்டோங்கண்ணா ஓகே பாய் பார்த்து போயிடுவோம் ஓகே 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 சார் போயிட்டு வரோம் சார் தேங்க்யூ வணக்கம் சார் நான் நேற்று தேங்க்யூ சொல்ல கோவப்படாதீங்க சரி உட்காந்து செம்மாடி போனா ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாது மரத்தில் விதை போல நம் அறிவு வளர்த்தால் அது உலகை வெல்லும் உன் பாதை கற்கும் இறைத்தாலும் ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாது ஒரு மாய உலகம் சார் லேட்டாக தான் வர சொன்னாது கண்டுபிடிக்கலாம் லேட்டாக தான் முட்டாங்க ஆசிரியர் சொல்லை மட்டும் வாங்கடா பாருங்க விதை போல நம் அறிவு வளர்த்தால் அது உலகில் உன் பாதை கற்க நிறைந்தாலும் ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே. இன்னைக்கு லேட்டாக தான் வர சொன்னார் எதுவும் எடுத்து வர மறந்துட்டோமே சே பரவாயில்ல பக்கத்தில் வேணா கடன் வாங்கிக்கலாம் சார் கம்மின் உள்ளே வந்துட்டேன் கண்ணில் தெளிவு கொண்டு முன்னேறு ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே மரத்தில்
சார் லேட்டாக தான் வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வேறு அவசரத்துக்கு ஒன்றும் கொண்டு வரலையே. சரி பார்த்துக்கலாம், என்கிட்ட கடை வாங்கிக்கலாம். ரெண்டு பேரும் எதுவும் எடுத்தோம்யா? ஓகே சார். ஆமாம் சார், ரெண்டு வரல சார், ரெண்டு சார் சரி, நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து ஸ்பாட்டை கொடுத்துருக்கேன், அங்கே வாங்கிக்கலாம். ஓகே சார், நான் வாங்கிக்கிறோம் சார். ஓகே சார். சரி படிப்போம். நம்ம படிக்கிறது என்னடா ஏதோ பாட்டு படிக்க? இல்லடா, அவன் படிக்கிறதே பாட்டு மாதிரிதான், சும்மா அடி படிப்போம். ஒழுங்கா படிடா, வைய போறாரோ. அதெல்லாம் நம்ம படிக்கிற விதங்கள் நிறைய விதம் இருக்குடா. இப்போ நீங்கள் பார்த்து நம்ம ஸ்கூல்லே சாமி தயவு செஞ்சு ஒழுங்கா படி. உன்னோட சேர்த்து பனிஷ்மெண்ட்டை போட போறாரு. அதெல்லாம் நல்லது தான்டா. பனிஷ்மெண்ட் வாங்காத நம்ம ஸ்கூலில் டியூஷனில் வாங்காத பனிஷ்மெண்டாடா. ஸ்கூல்ல தான் சரிங்களா, டியூஷன்லையுமா? தம்பி, எப்படினாலும் ஸ்கூல்லேயே நீ இதை பற்றி தெரிஞ்சிருப்ப. சும்மா ஒரு மனப்பாட பாட்டை வச்சு படிக்கிறவன். அறவேக்காடு, அரலூசு எல்லாம் நீ தான். பைத்தியம், மெண்டலு. ஏய், சைடு வாக்கில் திட்டுற முதல் நீ தான். படி படி. இது மாடிப்படியா என்ன படி? கேட்டுற போறேன். சரி, ஆமாம். ஓகே, சரி, நம்ம ஒன்றும் தப்பக்கூடாது. உலகத்தில் 4 பேர் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை சார், சாரி சார். சரி, அப்புறம் கத்தை கேட்டேன். அப்பல இருந்து சும்மா இருக்க சொன்னா கேட்பியாடா? வெளியோட வெளியே கொடுக்குறேன். என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தமிழா சயின்ஸா? தம்பி, எல்லாம் படிக்கிறவங்க படிச்சா தெரியும். சும்மா இருக்க முடியாது. புரிய மாட்டேங்கிறா. 4 வார்த்தை ரீட் பண்ணு, புரியலையா சார் கேளு. என்ன பண்ணிட்டு பாட்டு படிக்கிறா? சரி படிக்க சார் என்ன சார் பாட்டு படிக்க சொன்னா? சார் பாட்டு படித்தா நானே படிக்கணும் சார். நல்லா கலைஞர் சார். அனிருத்துக்கு டஃப் கொடுப்பேன் சார். அனிருத்துக்கு சூப்பர் விளங்குச்சு. ஆமாம், அனிருத் ஐயா போறாரு, வந்து பிடிக்க போறாரு. ஒன்றும் புரிய மாட்டேங்கிறா. மண்டே சரி தேவை வரட்டும். இல்லை வேணாம், தலை குளிக்கிறது. பேசுறான்டா பையன். என்ன தம்பி? சரி தம்பி. சின்ன படாங்க பெஞ்சில் அப்படி பெஞ்சு என்ன ஒருத்தர் பெஞ்சில் வச்சு இது பண்ணுங்களேன், எழுதி பாருங்களேன். அடுத்தவங்க பெஞ்சு வாங்கிட்டாங்க எழுதுருமா? ஒழுங்காக எழுதுங்க, எழுதி படிக்கணும். சண்டை போடாம இருக்கடா. ஏன்டா சண்டை போடுங்க? ஆமா, உங்க கையில் பேப்பர் எங்கிறாங்க. டியூஷன் முடிக்க பிள்ளைங்க எப்படி அட்டையை கீழே போட்டாங்க. அப்படி தயா நல்ல ஸ்டூடெண்ட்டு காலேஜ் சூப்பர். சரி போட்டேன்.
சரி டைம் ஆச்சு கிளம்புனீங்களா பார்த்து போய்ட்டோம். ஓகே பாய். வீடு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேயா போய்ட்டோம். சரி சார் கிளம்புறோம். தேங்க்யூ. வேலை கிளம்பும். கட். பாய் பார்ப்போங்க. பாய். பசங்க பசங்களை காட்டக்கூடாது. நம்மளுக்குள்ள எவ்வளோ பகை இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு கூட்டிடுவோம். பசங்களுக்காண்டி நல்லதாக காட்டும். இன்னைக்கு சார் லேட்டாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. உட்காருங்கப்பா. கோயிலில் பாட்டு படிக்க கூட உட்காருங்க. சார் லேட்டாக வர சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் தெரியல. இது தப்பாக போகுது. உட்காரு. என்ன இது சார் டெய்லியும் இப்படி லேட்டாக வர சொல்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் புரியலையே. ஏதோ நடக்குது. கமெண்ட் சார். வாப்பாரு எடுத்தோம் இல்லையா? ரிசார்ட் வாங்கிக்கோங்க. இன்னும் வாங்கிட்டீங்க. எதுனா சரி நீங்களும் நம்ம 2 பேரும் எதையும் எடுத்தோம் இல்லை. அதே பாப்பா வாங்கி போட்டாங்களா? ரிசார்ட் படிக்கும் சார். ஏன் சார் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? என்ன சார் என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை. நான் பார்க்கலாம் சார். நான் பார்த்து நீங்கள் சரி சார். யாருக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் நான் பெரிய ஆளாகி இந்த ஜில்லாவுக்கு நான் கலெக்டர் வருவேன் சார். நான் டாக்டர் ஆகி உயிரை காப்பேன். நான் பெரிய வயசுல போலீஸ் ஆகி ஆசைப்படுறேன் சார். தளபதி விஜய் மாதிரி ஆக்டர் ஆகணும் சார். வருங்காலத்தில் நல்லா பெரிய ஆக்டரும் சரி, நல்லா பாடலும் சரி, டிராயிங் பண்ணுறோன்னு சரி, எனக்கு பிடிச்ச இதில் பெரிய ஆளாக வருவேன் சார். அவ்வளோ கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன் சார். ஓகே வெளியே வா. வாங்கினா கொடுக்க தெரியாதா? சரி மன்னிச்சு. நாளைக்கு வந்து அண்ணனை பாரு. வா. நான் வந்துடுவேன். என்னென்னு பார்க்க. அமௌண்ட் ஏதோ தப்பாக நடக்குதா? வயிறாங்க சார். பார்த்து சார் வரணுமா சார்? இல்லைப்பா வர வேண்டாம்ப்பா. நீங்கள் இங்கே இருங்க. நீங்கள் என்ன கிளம்புங்க. நீங்கள் என்ன கிளம்புங்க சார். பார்த்து போனோன்னே ஓகே. ஏதோ தப்பாக நடக்குதுடா. அதான் நானும் பார்க்குறேன். விசாரிப்போமா? நீயே சரி. The investigation. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கும். Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
வேற காணுமே, பூட்டி இருக்கு கதவு. எங்க போனாருன்னே தெரியல. ஆமாடா சார் காண்டா. எங்கடே போனாருன்னே தெரியல. புது ஆளு வேற வந்துட்டான். இது இவளை பார்த்தா நம்மள இவர் இருந்தாலே நம்மள மாதிரி. சொல்லுங்க எங்க ராஜமணி வரங்கடா. அந்த வாரம் வாங்க கப்ப. சார காணோம். சாரை காணுமா? ஆமாடே. ஆமா எங்கே போனாங்க? தெரியல. லீவாக இருக்குமோ? அப்படிதான் தெரியல. நாங்க வந்து நின்று பார்க்கோம். சரி நீங்கள் கிளம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணன் பார்த்து அண்ணா எங்கள் வாத்தியார் ஆளை காணும். வீடும் பூட்டி இருக்கு. டியூஷன் வைக்கல என்ன ஆச்சுண்ணா? ஆஃபீஸில் வந்தாங்க, சரி. சத்தம் போட்டாங்க. ஆமாம், காலைல வந்து ஆளே இல்லை. ஆளே இல்லை சார். ஆளையே காணும். நேற்று ஆஃபீஸர் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஆளையை காணும். வீடு பூட்டி தான் இருக்குது. அந்த ஒரு அண்ணாந்து கத்தின பாரு. சரி நான் பார்க்குறேன். எங்கள் சார் ஆளை காணும். வீடும் பூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆளே காணியா வந்து ஒரு அண்ணா நேற்று பேசுனாங்க. ஆளே காணல. சரிக்கா பார்த்துக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேண்ணே. காலை எங்கள் கிரௌண்டில் எங்களே ஏற்றி விளாண்டுருக்கீங்கடா. நாங்கள் கிரவுண்டுக்குள்ள வந்தேனே. நாங்கள் ஒன்றும் தப்புனா செய்யணும். தப்பு செஞ்சீங்கடா. எங்கள் கிரௌண்டுக்கு வந்து நீங்கள் தப்பு தான்டா. எதுவுமே செய்யலண்ணா. கிரௌண்டுக்கு வந்துட்டாடா. ஏய் யாரா யாரா அந்த கிரௌண்ட்ல இருந்தியாடா? அப்ப நீ யாரா? நான் வந்து ராஜவேலு. இந்த இந்த டியூஷனில் தான் படிக்கேன். ஸ்டூடெண்டா? ஓகே. உனக்கு என்னடா வேலை இங்க? நீ முதல்ல கிளம்புடா. நான் பாத்துக்கிறேன்டா. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸுமா. நான் துணையாக இருப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ என்னடா? நான் நல்ல வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். கெட்ட வார்த்தை கட்டே பண்ணுவேன். நல்ல வார்த்தைக்கு மட்டும் பேசுவேன். உனக்கு என்னடா இங்க வேலை? டேய், நல்ல சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். கெட்ட சொல்லுக்கு அடங்காதவண்ண. சண்டை ஆரம்பிச்சிருச்சா? பாப்போம்டா. வாங்க வாங்க. வாடா வாடா வாடா. அவங்களதான் அவனை போட வந்தேன். நீயா வந்து என்ன மாட்டிக்கிட்ட. இன்னைக்கே ஒன்னா வச்சு சேருண்டா. பாப்புண்டா. பசங்களை என்னை மீறி மட்டும் தொட்டு பாரு. வாடா தம்பி, பாத்துக்கிறோம்டா. வாடா போயிட்டா. ஏய் வாங்கடா. என்ன வாங்க இங்கே வாங்க. மீதி பேரை காணோம். பயந்து ஓட்டாங்களா? சரி. அண்ணன் சண்டை படுத்த உங்களுக்கு இது குத்தமாக இல்லைல்ல? இல்லைண்ணே. ஏன்னா நீங்கள் பயந்துடுவீங்கன்னு தான் நாங்கள் 2 பேரும் ஒதுங்கி போயிட்டோம். அதாவது அவங்களே போயிட்டாங்க. அவங்கள ஒரு நாள் உங்களுக்காண்டி, ஏன்னா உங்களே உங்கள் மேலே கை வைக்க வந்துட்டாங்கல்ல. அண்ணன் விடுவேண்ணா. அண்ணன் பார்த்துக்கிறேண்ணா. பயப்படாமல் இருக்கணும். உங்கள இந்த மாதிரி ஏதோ நம்ம சார் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு. அதே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. நம்ம பார்த்துருவோம். ஓகே? சரி. என்னைய மீறி உங்களையும் நம்ம சாரையும் எவன் சொல்கிறான் நானும் பார்க்குறேன்டா. தாண்டா கேம் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போதான் ஒன்று ஒன்றா எனக்கு புரியுது. பாரு கேம் ஸ்டார்ட். எவ்வளோ பேட்டை விசாரித்தாலும் எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான். எவ்வளோ பேட்டை விசாரித்தாலும் எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான். எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, அதை கட்ட முடியாமல் இருக்காரு. அதான் இவ்வளோ பிரச்சனை வந்துருக்கு. அவங்க பொண்ணு ஏதோ வெளியூர் படிக்கான்னு நினைக்கிறேன். அவங்க நம்பரை சீக்கிரம் வாங்கி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு சார். ஆளை காணும். எங்கே போனாங்கன்னு தெரியலையே. தப்பாக நடந்துருக்காங்க புரியுது. சரி, 2 நாட்கள் மாறிடுச்சு.
வாங்கிக்கிறத கேட்டு பார்ப்போமா? பட் ஏதோ இருக்கும் வாங்கி தான் கொடுத்து நம்பர் தான் கொடுத்துருப்பாருல பொண்ணு நம்பர் எனக்கு போய் கேட்டு பார்ப்போம். போட்டா எங்கள் சாரோட ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கா? இருக்கியா? இல்லை சாரிங்களா? இந்த ஏன்னா ஆளக்கா ஏன்னா விசாரிக்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது முதல் ரூபாய் வாங்கியிருப்பாங்க விசாரிச்சு இந்த செல்லு இருக்கு எடுத்தாரு. ஒரிஜினல் பொருள் எடுத்தாரு. 48 62 72 81 அடிச்சு காட்டிக்கா. ஹலோ டிஆர் சார் அவங்க பொண்ணா? யார் பேசுறது? நான் ராஜவேல் பேசுகிறேன். சார் ராஜவேல் பேசுகிறேன். சொல்லுப்பா ராஜவேல். அப்பா உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்பா என்கிட்ட கடன் வாங்கினேன் உங்களுக்காண்டி இப்போ ரீசெண்டாக. ஆமாப்பா, என் படிப்புக்காக தான் காசு வாங்கினாங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஓகே ஓகே மனம் கேட்டுருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் சும்மா கேட்டேன். ஓகே ஓகே நான் ஏன் பேப்பேன் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகேப்பா வச்சுக்கிறேன். இன்னும் ஃபோன் அடிக்கு யார்? புது நம்பராக இருக்கு. ஹலோ யார் பேசுறது? எங்கே சாருங்க எங்கே வரணும்? இந்த வரேன். என் வாத்தியாருங்க. என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? இங்கே நீங்கள் வர சொன்னீங்க. என் வாத்தியாருங்கன்னு கேட்க. உன் வார்த்தைன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ. என் வாத்தியார எங்க? தம்பி நீங்கள் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. உங்களை வார்த்தையார் மாதிரி உங்களையும் கண்டிப்பாக சரி வரும். வாங்க பாப்போம். அப்படி கெட்டா சாமி ரெண்டு பேரும் அழிச்சியா? யாரா நீ? அன்னைக்கு நான் கிரௌண்டில் ஓடும்போது நான் தட்டி கட்டுறதுக்கு அடிச்சாலாம் அவன் தானே? அப்போல்லாம் இவனை வாத்தியார் வச்சு தான் வீட்டில் சாக்கணும். ஆமாம், வாத்தியாரை கொண்டு வா. இந்த வேலை செஞ்சு வரேன். உங்கள் வாத்தியார் பிடி என் கையில் இருக்குது தம்பி. நீ ஏதாவது பலன் செஞ்சுக்க, உங்கள் வாத்தியார் உயிர் குத்துறாங்க கிடையாது. நோர்ஸா உன் போய் தீர்த்துக்கூடா. தம்பி அன்னைக்கு உன் இடத்துல நீ அடிச்ச, இன்னைக்கு என் இடத்துல உன்னை அடி பண்ண தம்பி. எந்திரா இப்போ வாடா. நல்லா வேலை என்ன செய்ய. வாத்தியாரை விட்டுருங்க. இவ்வளோ நேரம் நான் கேம்ப் மட்டும் தானே வேண்டாம், இனிமேல் உங்கள் 2 பேர்த்த நான் முடிக்க தான்டா எங்கள் நோக்கம். அப்படி என்ன எங்கள் மேலே உங்களுக்கு பகை? எங்கள் சாரு மேலேயும் உங்களுக்கு என்ன பகை? உன் வாத்தியார் தெரியுமா? என்கிட்ட வாங்கின ரூபாய்க்கு வட்டியும் கொடுக்கல, பணம் கொடுக்கல. கேட்டால் என் மருமகன் மாறன்னு சொன்னான். அந்த மருமகன் யாரும் பார்க்குறதுக்கு இருந்து உங்கள் வாத்தியாரை பிடிச்சி ஒழிச்சு வச்சுருக்கோம். அது நீ தானே? அது நானா? நான் எங்க அப்படிலாம் இல்லையே. நீ தான்டா. நீ யார், உங்கள் குடும்பம் பேக்ரவுண்ட் தெரியாமல் இருப்பான்னு சொன்னாங்க. இந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்துக்கிடுவோம். இல்லை சார் போடுறா.
எந்திரா இப்போ நீ இப்போ வாடா. எந்திரா முதா. இவ்வளோ நாள் என் சொந்தம் பந்தம் எதுவும் தெரியாமல் இருந்தேன். சொல்லிட்டாங்கல்ல, ஏன் என் சொந்தத்து மேலே கையை வச்சிட்டிங்க விட்டுவேன். ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். போக சொல்லு யுகம் முறுக்க நீல வேற கட்டுப்பாட்டை தக்கர்க்கும் சிங்கம். இடம் கண்டாடும் மாம்சபுர மேல் ஷேடு போட்டு யாரும் முத்தாட. கையில் எங்கனும் பலக்கல்ல பாட்டாடா. பண்ணைய வந்தா சும்மா பேச்சு இல்ல கோழி பொறையாட. கருப்பு நெல் வாடும் வீடு அவனது சின்னாதா. வயிறு பத்தி சத்தம் பார்த்து ஊழுது. கொண்டலும் கந்தம் பச்சி பருளுது. மெட்டு வச்ச பாசாங்குக்கு பலன் ரட சீலமா. சுவாசம் கெட்ட அரிசி போல மாட்டி குத்தி நீயம்மா. மாவகை வருத்தவன் கொலை யோகித்தவன். இப்போ கடனவன் என்ன பண்ண போகிறீங்க? கோட்டையை கட்ட போகிறீங்க. இப்போ கடனவங்கள என்னன்னா அவங்க திருப்பி தர மாட்டாரா? கொஞ்ச நாள் விட்டு பிடிங்களேன், 2 நாளை தார அப்படிதான் சொல்லுங்களேன். இன்னைக்கு தரலன்னா அன்னைக்கே பிடிச்சி இன்னும் கொண்டுற மாதிரி கடங்காரங்க பூரா அந்த தப்பு பண்ணுறீங்க. இப்போ நான் அவங்க சொந்தக்காரனாக இருந்தாலும் நான் பேசுகிறேன், பொதுவான ஆளாக பேசுகிறேன். கடன்காரங்களுக்கு கடன்காரங்க நான் இருந்தாலும் வட்டி கொடுக்குறவங்க நான் சொல்கிறேன், ஒரு 2 நாளாவது பொறுத்து கொடுங்க. கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. பணம்னு அலையாதீங்க. கடைசி இப்போ நம்ம இறந்த பிறகு எதுவும் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு நிறைய பேர் அவங்க உயிரை இழந்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அலையாது. இப்போ பாருங்கள், மழை கூட சாட்சி. படிக்கிறவங்க நல்லா படிங்க, படித்து பெரிய ஆளாகிருங்க. படிக்க ஆசைப்பட்டு அடுத்தவன்ட கடன் வாங்கி கடன் தொல்லைப்பட்டு சாகக்கூடாது. அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதை நாம தான் போடணும் திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைச்சா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். யாருனாலும் சரி, படிப்பை என்றைக்கும் விட்டுறாங்க. உங்களுக்கு எஸ்ஸா கிடைக்க ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கா அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. படிப்பு தான் நம்மளுக்கு பேசும், அதை வச்சுட்டு செயல்படுங்க. எங்கள் மாமா தான் கூப்பிட வந்தேன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் இதை மட்டும் மாற்றிக்கோ. நம்ம கூட்டு போய் 2 நாள் எப்படியாவது கடனை அடைச்சிடுறோங்க. என்ன சரிப்பா, உடத்தை மாற்றிக்கிறோம்ப்பா. எங்கள் மாமா நான் இப்போ கூப்பிட்டு போகலாம்ல? அங்கே இருக்க மாமா கூப்பிட்டு போ. ஓ வாத்தி, மருமன் வந்திருக்கான், போயிட்டு வரோம். சார் வாத்தி அவுத்துருக்கோம், மருமன் கூப்பிட்டு போட்டோம். சரிண்ணா. சாரி ராஜவேலு, ஆசிரியர் அதாவது வாத்தியாரில் உங்கள் மாமாவை அடிச்சிட்டோம், இது நினச்சிக்கூடாத. இன்னும் 2 நாள் ரூபாய் கொடுக்க வழி மட்டும் பாருங்க. சரி வாத்தியார, போயிட்டு வாங்க வாத்தியார. இதனால் தெரியாது.
சரி மாமா. கடன்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கீங்க. இப்போ நாங்களே என் பாட்டு ஒன்று வந்து சார் உங்களுக்காண்டி பாடுறோம். ஓகே பாடுறோம். பாட்டா சரி பாடு. ஓரமானிக்க பாடுங்க. ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. கல்வியை சொல்லிக் கொடுப்பது ஆசிரியருங்க. ஆசிரியரை நாமெல்லாம் மதிக்கணுமுங்க. கல்வியை சொல்லிக் கொடுப்பது ஆசிரியருங்க. அந்த ஆசிரியரை நாமெல்லாம் மதிக்கணுமுங்க. பாடத்தை பலவிதமா சொல்லிக் கொடுப்பாங்க. புரியலன்னு கேட்டாக்கா புரிய வைப்பாங்க. மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. ஆசிரியர்கள் இல்லைன்னா நாம இல்லைங்க, நமக்கு படிப்பு இல்லைங்க. அதை புரிந்து கொள்ளுங்க, அதை பற்றி செயல் நடுங்க. ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே நண்பா, மறந்து விடாதே. என்ன சார் பாட்டு எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்து? பாட்டா சூப்பராக பண்ணீங்க. யார் எழுதுனது? ரொம்ப நன்றி சார். நானா கைப்பட எழுதுனது சார். நீங்கள் எழுதுனியா? நல்லா இருக்கா, நீங்களும் சூப்பராக இல்லை. திறமை வச்சிருக்கேன், நல்லா பெரிய ஆளாக வருவேன். ரொம்ப நாள் ஆச்சு, நெட்டை அங்கே பார்ப்போம். முன்னாடி எம்புட்டு பேசி வச்சு என் பொண்ணுக்கு பேருக்கு இதுதான் வருது. பார்த்தேன் அப்பா கவனே என்ன மனப்படுதுன்னா நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம் வேல், ராஜவேல்ரா.